இரண்டாவது குடும்பம் நாம் தத்தெடுக்கும் பட்டியலில் இறைவன் மிகப்பெரியவன். இன்றைக்கு மூன்றாவது வீட்டில் இந்த பொருட்களை ஒப்படைச்சிருக்கிறோம். விதவைகளாக, கணவர் இல்லாமல், பொம்பளை பிள்ளைகளை வச்சுக்கிட்டு இவங்க கஷ்டப்படுற இந்த நிலைமையில் இருக்கக்கூடிய இவங்களோட விஷயங்கள். இது வாடகை வீடு, அவ்வளோ கஷ்டத்தில் தான் வந்திருக்காங்க. வேறு ஊர்லேருந்து இந்த ஊருக்கு வந்து பிள்ளைகளை படிக்க வச்சிடலாம், பாதுகாத்துடலான்ற நம்பிக்கையில், அந்த நம்பிக்கையை நிச்சயமாக காப்பாற்றுவான். அதோட இந்த பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகள் கேக் செஞ்சு பழகுறாங்க, கேக் நல்லா செய்கிறாங்களாம். நல்ல பேக்கிங் அவன் எங்களுக்கு இருந்தால் உபயோகமாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. நிச்சயமாக உங்கள் வழியாக யார் வழியாவது அது அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். நான் இவங்களெல்லாம் யாரையுமே முகத்தை வீடியோவுக்கு காட்டு நான் விரும்பலை. அவங்களே பேசுகிறாங்கன்னு சொன்னாலும் கூட நான் வேணான்னு சொல்கிற மனநிலையில தான் இருக்கேன். இவங்களெல்லாம் யாரையுமே நான் காட்ட விரும்பலை. அவங்களோட கண்ணீரை நான் என்னுடைய உள்ளத்தில் உள்வாங்கி இந்த காணொலியில் பதிவு செய்கிறேன். அவங்களோட வலி, சொல்லப்படாத வேதனைகள்னு ஒன்று இருக்குது. ஏன்னா வாய் திறந்து வெளியே கையேந்தி பிச்சை கேட்குற கூட்டம் ரொம்ப சாதாரணமாக எல்லாத்தையும் விட்டுட்டு கேட்டுருவாங்க. ஆனால் சொல்லப்படாத வேதனை அப்படிங்கிறது என்னால் எதுவும் சொல்ல முடியல, என்ன செய்யறதுன்னு தெரியல, மானத்துக்கு அஞ்சி வாழ்கிறோம், எப்படி கேட்கறதுன்னு தெரியல, ஆனால் கஷ்டம். இப்படி இருக்கிற விஷயங்கள் கொடுமையிலும் கொடுமை. இந்த சொல்லப்படாத வேதனையினுடைய ஒரு வீடு. அங்கே இருந்து நான் அந்த பிள்ளைகிட்ட பேசும்போதெல்லாம் அவரோட கண்ணெல்லாம் கலங்குது, அவருடைய உள்ளம் கலங்குவது கண்ணில் தெரிகிறது அப்படிங்கிற மாதிரி. 9th படிக்கிற பிள்ளைகள் நல்லா வருவாங்க. ஹலாலா நின்று அல்லாஹ்வை நம்பிக்கொண்டு வாழ்ந்தால் சிறப்பாக வருவாங்க இன்ஷா அல்லாஹ். இன்னும் 10 ஆண்டு கழிச்சு பார்த்தோம்னா வெல் செட்டில்டு அப்படிங்கிற மாதிரி இந்த பிள்ளைகளை அவங்களோட தாயையும் அவங்களையும் அவங்களோட கல்வியால் கொண்டு செல்லக்கூடிய விஷயங்களை அல்லாஹ் தருவான். தகப்பன் இல்லாத இந்த 3 பெண் குழந்தைகளுடைய கல்வி பொறுப்பை ஏற்க உங்களில் ஒரு அழகிய முஸ்லிமை நான் அன்போடு அழைக்கிறேன். இதற்கான கூலியை ஈருலக வெற்றியாக இறைவன் உங்களுக்கு தரட்டும். நிறைய துவாக்களோடு இந்த இரண்டாவது குடும்பத்திற்கான பொறுப்பெடுக்கும் நபரை தேடிட்டு இருக்கோம்.